ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு செல்ஃப்லெஸ் கேப்டன்ன்றதை கிளியரா ப்ரூவ் பண்ணாரு. அவரோட பேட்டிங்கும் சரி, அவரோட கேப்டன்ஷிப்பும் சரி அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. எஸ்பெஷலி அந்த 14th ஓவருக்கு அப்புறமா விஜயகுமார் வைஷாக்கை இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்தாங்களே, அது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா வந்து அமைஞ்சது. பிளஸ் சூப்பர் பேட்டிங் எஃபர்ட் ஃப்ரம் பிரியான் ஷாரி. அவரோட டெபியூ மேட்ச்ல செமையா விளாடினாரு. அவர்கிட்ட நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. இவரை பத்தி நிறைய பேர் ஆக்சுவலா ஆப்ஷன்ல எடுத்தோடனே பேசினாங்க. நம்மளும் அவரை பத்தி பயங்கரமா ஹைப்ஸ் எல்லாம் கொடுத்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்சே செமையா விளாடினாரு. பிளஸ் சஷாங்க் சிங் எதுக்கு அவரை வந்து ரீடைன் பண்ணாங்கன்றத கிளியரா ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஒரு தரமான இன்னிங்ஸ் விளையாடி. அண்ட் அட் த சேம் டைம் குஜராத் டைட்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தே ஷுட் நாட் ஃபீல் சோ வரிட், பிகாஸ் அவங்களும் ஒரு நல்ல ஃபைட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 ஓட மேட்ச் 5 ஓட ரிவ்யூ தான் மக்களே. பிட்வீன் குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். இந்த மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் 11 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. சோ ஒரு அவே வின் இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பூஸ்ட் யூ, அது எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. அண்ட் GT வில் பி லிட்டில் டிசப்பாயிண்டட். ஏன்னா அந்த ஒரு ஹோம்ல தோக்குறதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். பட் ஸ்டில் அவங்களும் நல்ல ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. இட் வாஸ் ஹை ஸ்கோரிங் கேம். இது எதிர்பார்த்ததுதான். என்னோட ப்ரிவியூலேயே நான் சொல்லியிருந்தேன், அகமதாபாத் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா தான் இருக்க போது. ஏன்னா நைட் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வரும் பால் பேட்டுக்கு. ஸ்டேடியம் தான் பெருசு தவிர கிரவுண்ட் வந்து பெருசு கிடையாது. 60-65 மீட்டர்ஸ் தான் கிரவுண்டு. ஸோ ஹை ஸ்கோரிங்கா கேம் இருக்கும்ன்றதை வந்து நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அட் த சேம் டைம் டாஸ் வின் பண்ணா போலிங் தான் யாரா இருந்தாலும் எடுப்பாங்க. கில் போலிங் தான் எடுத்தாரு. அது வந்து தவறான ஒரு விஷயம் இல்ல. சில கண்டிஷன்ஸ்ல டே மேட்சா இருக்கட்டும், இல்ல ஒரு சில சேப்பா கண்டிஷன்ஸ் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேட் ஃபர்ஸ்ட் ஆடி ஒரு 175 போஸ்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி a சேலஞ்ச் ஸ்கோர் சேசிங்ல. ஓகே, ஆனா சில கிரவுண்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் அகமதாபாத் எடுத்துக்கோங்க, கொல்கட்டா எடுத்துக்கோங்க, சின்னசாமி ஸ்டேடியம் எடுத்துக்கோங்க, வேங்கடே எடுத்துக்கோங்க. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட்ல டியூ செட் ஆகும். பிளஸ் சேசிங் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன். அதனாலதான் கில் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணாரு. அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. பட் பஞ்சாப் கிங்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா விளாண்டாங்க. அதுக்கு நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும் மக்களே. அண்ட் எஸ்பெஷலி ஸ்ரேயாஸ் ஐயர் as a கேப்டனா ஃப்ரண்ட்ல வந்து நின்னாருன்னு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வந்து பிரியான் ஷாரியாவோட நாக்க பத்தி பேசிடலாம். அதாவது இவர் இந்த ஒரு பர்டிகுலர் IPL ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இவருக்கு பில்டப்ஸ் இருந்துச்சு. நம்மளுமே கொடுத்தோம். ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இவர் 6 பால் 6 எல்லாம் அடிச்சிருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். பிளஸ் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். நல்ல ஒரு பிக், ஒரு யங் டேலண்ட் கண்டிப்பா பார்க்க போறோம்னு. ஆனா அந்த டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும்ல. அதை ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆக்சுவலா ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. 47 of 23 பால்ஸ். ஒரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு என்ன ஸ்டார்ட் தேவையோ அதை பெர்ஃபெக்டா கொடுத்துட்டு போனாரு. மோர் தென் 200 ஸ்ட்ரைக் ரேட். சரியான ஸ்டார்ட் அவருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிரப் சிம்ரன் கச்சாமுச்சான் சுத்தி அவுட் ஆயிட்டாரு, அது வேற விஷயம். பிரியன் ஷாரியா நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினாரு, அதனாலதான் he could able to score. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வேற லெவல்ல விளையாண்டாருங்க. 97 of 42 பால்ஸ். ஈஸியா 100 அடிச்சிருக்கலாம். பட் டீம் ஸ்கோர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி செல்ஃப்லெஸ்ஸா விளையாடுனது பார்க்கும்போது செமையா இருந்துச்சு. டு பி வெரி ஆனஸ்ட், லாஸ்டா பாருங்க அந்த 11 ரன்ஸ் வித்தியாசத்துல ஆக்சுவலா அவங்க வின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர்ல சஷாங்க் சிங் ஃபுல் ஓவர் விளையாடி ஒரு கிட்டத்தட்ட 20 ரன் அடிப்பாரு. அது வந்து குரூஷலா வந்து அமைஞ்சுது. இது சின்ன சின்ன விஷயங்கள்ங்க. இன்னைக்கு நம்ம பாக்குற கிரிக்கெட் கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பெருசா நம்ம பார்க்க கூடாது. டீமுக்காக நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ற அதிகபட்சமா, புரியுதா உங்களுக்கு? இந்த 50s 100s இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் தாண்டி போயிடுச்சு மக்களே. நீங்க ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல வேணா அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கோர் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல விளாட்னா உன் டீம் நல்ல பொசிஷன்ல போயிடும். ஒயிட் பால் கிரிக்கெட்ல முடிஞ்சவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு தான் பார்க்கணும் தவிர இந்த 50s 100s எல்லாம் இனிமேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா பார்க்க கூடாது. அதே தான் ஸ்ரேயாஸ் ஐயரும் பண்ணாரு. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹிக்கப்ஸ் அவங்களுக்கு வந்துச்சுங்க. அதாவது பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் பஞ்சாப் கிங்ஸ் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க அஸ்முதுல்லா உமர்ஸே முன்னாடி இறக்குனாங்க. ஓகே, 2 டவுன்ல அவர் இறங்கி ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். ரன் பால் கேம் தான் ஆடி போனாரு. மேக்ஸ்வெல் வழக்கம் போல வந்தோடனே ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறேன்னு சொல்லி சுத்திட்டு அவுட் ஆயிட்டு போனாரு. அதாவது மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பட்டா பாக்கியம் விட்டா லேகியம். சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அவர் சீக்கிரமா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நல்ல காலம் ஸ்டோனிஸ் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணாரு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு. அது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. ஏன்னா ஸ்டோனிஸ் ஒரு எண்ட்ல வந்து ரொட்டேட் பண்ணி சிங்கிள் ரொட்டேட் பண்ணி அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா விளாண்டாரு. அவர் வந்து கிரீஸ்குள்ள இறங்கி பட்டக்கையில ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஷாட் ஒன்று ஆடினார் ரபடாவை. அப்பவே தெரிஞ்சது ஓகே அந்த மனுஷன் இன்னைக்கு மோனை வச்சு செய்ய போறான் அப்படின்னு தெரிஞ்சது. நல்ல பேட்டிங் ட்ராக் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் லெக்ல அப்படி ஒரு விப் ஷாட் ஒரு 6 ஒன்று விட்டாரு பாருங்க. அதெல்லாம் மேசிவா இருந்தது. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பாக் டவுன் ஆகி நான் பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா இன் பிட்வீன்ல சாய் கிஷோர் ஒரு மரண ஸ்பெல்ல இருந்தார். டெரிஃபிக்கா போட்டுருந்தாரு. 2 ஓவருக்கு 3 ரன் தான் கொடுத்திருந்தாரு. 2 விக்கெட் எடுத்தாரு. 3வது ஓவர் வந்து போடும் போது எக்ஸ்ட்ரா கவர்ல தூக்கி ஒரு 6 விட்டாரு ஸ்ரேயாஸ் ஐயர். அதுக்கப்புறமா திருப்பி ஒண்ணு பாத்தீங்கன்னா லாங் ஆவர்ல ஒரு 6 ஒன்று விட்டாரு. அப்பவே தெரிஞ்சது எந்த அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் செட்ல இருக்காருன்னு. ஒரு விக்கெட் டேக்கிங் போலர் 2 ஓவரா அவர் விளையாட முடியல. அவரே அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணாரு பாருங்க. அதுலயே கிளியரா தெரியுது ஸ்ரேயாஸ் ஐயரோட மென்டாலிட்டி
எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத சோ கண்டிப்பா அது கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அங்கதான் திருப்பி கேம் சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா அந்த மூமெண்ட்ல கொஞ்சம் ஸ்ரேயாஸ் ஐயர் பாக் டவுன் ஆகி நம்ம இன்னொரு 3 ஓவர் தள்ளிடலாம், ஆல்ரெடி 4 விக்கெட் போயிடுச்சு நினைச்சு ஆடி இருந்தாருன்னா இந்த ஸ்கோர் வந்திருக்காது. புரியுதா உங்களுக்கு? சோ கான்பிடென்டா விளையாடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அண்ட் லாஸ்டா வந்து 16 balls 44 சஷாங்க் சிங் விளையாடினாரு பாருங்க, எப்பா வேற லெவல்ல இருந்ததுன்னா லிட்டரலி என்ஜாய் பண்ணேன். அதாவது அவர் பேட்டிங் ஆடும்போது என்ன தோணுச்சுன்னா இல்ல, அவரோட பேட் ஸ்பீடு, அவரோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட பேட் ஸ்பீடு, டக்குன்னு போகுது பேட் பாலுக்கு. சீரியஸா நான் சொல்றேன், எஸ்பெஷலி அவரோட ஆஃப் சைட் ஷாட்ஸ், அதுவும் பாத்தீங்கன்னா பவுன்சர் எல்லாம் கீப்பருக்கு மேல அடிச்சாரு பாத்தீங்களா, கனெக்ட் பண்றாருங்க எல்லா பாலுமே. ஒரு சூப்பரான ஒரு பிளேயருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய திறமை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், பேட் ஸ்பீடு, கனெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா பால பீட்டன் ஆகாம. அங்கதாங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதுதான் சஷாங்க் சிங் ப்ரொவைட் பண்ணாரு. எஸ்பெஷலி லாஸ்ட் ஓவர்ல 20 ரன் கிட்டத்தட்ட அடிச்சிருப்பாரு முகமது சிராஜ. செம்ம நாக் அது. ஆக்சுவலா கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். நினைச்சிருந்தாருன்னா பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து செஞ்சுரி அடி இந்த மாதிரி கூட விட்டுருக்கலாம். பட் ஆனா அந்த விஷயத்துல சஷாங்கும் கிளியரா சொன்னாரு ஆஃப்டர் மேட்ச், அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோட கிளியரா சொன்னாரு, இந்த மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து நீ ஸ்ட்ரைக் எடுத்து நீ அடிக்கிறது அடி, 4 வந்துச்சுன்னா 4 வரட்டும், 6 வந்தா 6 வரட்டும், டீம் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், எனக்கு செஞ்சுரி அடிக்கணும், நீ ரொட்டேட் பண்ணணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி அவரும் சொன்னாரு. சோ இட்ஸ் a டீம் கேம் ஆப்வியஸ்லி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால அந்த ஒரு நல்ல ஒரு பினிஷ் கொடுக்க முடிஞ்சது. 243 வாஸ் a சூப்பர் ஸ்கோர். என்னதான் பின்னாடி டியூ வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ட்ராக்கா இருந்தாலும் 240 மேல சேஸ் பண்றது கொஞ்சம் டஃப் தாங்க. ஏன்னா நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அண்ட் ஜிடி போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த போலர், ஒரே ஒரு போலர் சாய் கிஷோர், 4 overs 30 runs 3 wickets, அவுட் ஸ்டாண்டிங் ஸ்பெல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டா விக்கெட்ல 3 விக்கெட் பெர்ஃபெக்டா போட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜிடிக்கு வந்து ரஷீத் கான் இருப்பாரு, இப்பயும் இருக்காரு. ஏட வெரி பேட் கேம் ஆக்சுவலா. இன்னைக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல ரஷீத் கான் கொஞ்சம் சரியா போடுறது இல்ல. இந்த மேட்ச்லயும் சம்மடி வாங்கினாரு. அது மட்டும் இல்லாமல் நூர் அஹமத் இருப்பாரு ஜிடிக்கு. அதனால இவங்க 2 பேர் தான் போட்டுட்டு இருப்பாங்க. சாய் கிஷோர் ஜெனரலா சான்ஸ் கிடைச்சது இல்ல. பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட செகண்ட் ஸ்பின்னரா வந்து இறங்குறாரு கான்பிடென்டா. சோ அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கே ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கும். ஓகேடா நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்பின்னர், மோஸ்டா இனிமேட் நம்ம இந்த 14 மேட்ச்ல அட்லீஸ்ட் 10 மேட்சாவது ஷோரா ஆடுவோம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல தான் அவர் வந்து போலிங் போட்டிருப்பாரு. பியூட்டிஃபுல்லா போட்டாரு. இனிமேட்டு நம்ம சாய் கிஷோரோட பெஸ்ட்டை கண்டிப்பா இந்த ஒரு சீசன்ல நிறையவே பார்ப்போம்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ரபடா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு அந்த லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு. மற்ற போலர்ஸ் எல்லாம் செம எக்ஸ்பென்சிவ்ங்க. இட் வாஸ் எக்ஸ்பெக்டட். நான் இஷாந்த் சர்மா ஆடுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவர் ஜெனரல் நியூ பால்ல நல்லா போடுவார். பிரசித் கிருஷ்ணாலாம் வேலைக்காவது நம்ம அப்பயே சொன்னோம். ஏன்னா அவர் வந்தாரு எக்ஸ்பென்சிவ், சிராஜ் எக்ஸ்பென்சிவ். சிராஜ் வந்து இட்ஸ் a great opportunity for him. ஏன்னா அகமதாபாத்ல இனிஷியலா நியூ பால்ல கொஞ்சம் லைட்டா ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருக்கும், பிளாட் ட்ராக்கா இருந்தாலுமே. ஆனா நீங்க வந்து தப்பு வந்து அப்படியே போடக்கூடாதுங்க. நல்லா பேட்டுக்கு வாகா போடுறாரு, அதான் ஒரு பெரிய பிரச்சனையே. அதே மாதிரி இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் போலர்ல லாஸ்டா யாக்கர்ஸ் ஒரு யாக்கர் கூட பார்க்க முடியல. ஒரு யாக்கர் ட்ரை பண்ணுப்பா, ஒரு வைட் ஆஃப் தி கிரீஸ்ல ஒரு யாக்கர் ட்ரை பண்ணு, எதுவுமே இல்லை. அதை நினைக்கும் போது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஸோ பிக் ஆஃப் த போல சாய் கிஷோர் தான், வேற சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் சுப்மன் கில்லோட போலிங் செலக்ஷன்ஸ் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்ததுங்க. ஏன்னா 3 ஓவர் ரபடா குத்துட்டாரு. அந்த 3வது ஓவர் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த டீம்ல நான் என் ப்ரிவியூல கிளியரா சொல்லியிருந்தேன். ஏன் பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு என் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன்னா மேஜர் ரீசன் இவங்க கிட்ட கொஞ்சம் பெட்டர் டெத் போலிங் இருக்குன்னு. ஓகேவா? சோ அதுதான் எக்ஸாக்ட்லி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸா வந்து அமைஞ்சுது. சோ சுப்மன் கில் என்ன பண்ணுங்க, 100 ஓவர் ரபடா அது வச்சிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அவர் முன்னாடியே 3 ஓவர் குத்துட்டாரு பவர் பிளேல. லாஸ்ட் டெத்ல போட ஆள் யாருமே கிடையாது. சம்மடி வாங்கினாங்க. இது இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே கண்டினியூ ஆகும். சுப்மன் கில் கொஞ்சம் போலிங் ரொட்டேட் பண்ணும்போது கவனமா இருக்கணும். யார் அவங்களோட பெஸ்ட் டெத் போலர்ஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். கண்டிப்பா இந்த ஒரு மேட்ச்க்கு அப்புறம் அவருக்கும் சில ஐடியா வரும். அண்ட் சேசிங்ல ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்றாங்க, நல்லா சேஸ் பண்ணாங்க ஜிடி. ஓகே, 231 ரன்ஸோ ஏதோ இருக்கும் அடிச்சாங்க. 11 ரன்ஸ் வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. பட் அவங்க தோத்த ரீசன் முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு 17 ரன் தாங்க. அந்த இன்டென்ட்டே இல்ல. சாய் சுதர்ஷன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எண்ட் ஆஃப் த டே he played a good innings. 74 of 43 balls ஏதோ ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 மேனேஜ் பண்ணிட்டாரு, நல்லா விளையாடிட்டாரு. ஓகே, சுமன் கிலும் ஃபர்ஸ்ட் 3 overs ஸ்ட்ரகிள் ஆனாலும் அவரும் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு போனார், 30-35 ரன் அடிச்சுட்டு. ஆனா நீங்க இந்த மாதிரி 240க்கு மேல ரன்ஸ் சேஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு அட்லீஸ்ட் மினிமம் 30 ரன்னாவது இருக்கணும். அதாவது 10 ரன்ஸ் பெர் ஓவராவது இருக்கணும். நீங்க மேனேஜ் பண்ண முடியும். அப்பதான் நீங்க 3 ஓவர் 17 ரன் பாருங்க. அந்த 3 ஓவர் 30 ரன்னா நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 13 ரன் வித்தியாசமா இன்னைக்கு அவங்க 11 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ல அவங்க விளையாடணும். எல்லா பாலும் 18 பாலும் அவங்க அடிக்கணும்னு அவசியம் இல்ல. 18 பால்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ஸ்கோரிங் ஷாட் அடிச்சாலே 30 ரன் வந்துடும். கரெக்டா? சோ இந்த விக்கெட்டும் பிளாட்டா இருந்தது, பயங்கரமா எதுவுமே இல்ல. அந்த இன்டென்ட் காமிக்கல. சாய் சுதர்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டென்ட் காமிக்கல. அந்த 2வது ஓவர் லாஸ்ட் பால்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி மடக்கி அப்படி ஒரு 6 ஒன்று விட்டாரு உமர் ஜாயர். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 11 பால் பெருசா இன்டென்ட்டே இல்ல. சுப்மன் கிலும் அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சாரு. 3 ஓவருக்கு அப்புறமா தான் அங்கதான் கொஞ்சம் மாட்டினாங்க. அங்க கொஞ்சம் புஷ் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க என்ன பெட்டரா இருக்கும். ஏன்னா அவங்க கையில விக்கெட்ஸ் இருந்தது. ஓகே, சுப்மன் கிலும் அப்புறம் கேமி ஆட்டு போயிட்டாரு. சாய் சுதர்ஷனும் அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. எஸ்பெஷலி யுஸ்வேந்திர சாஹல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா பயங்கரமா அட்டாக் பண்ணாரு. அது எவிடென்ட்டா தெரிஞ்சுது.
அண்ட் அட் த சேம் டைம் ஜாஸ் பட்லரும் மொண்டவுன்ல இறங்கி இனிஷியலா கொஞ்சம் அப்படியே ரன் பால் ஆடி இருந்தாரு, அப்புறமா செட் ஆனாரு, டேஞ்சரஸா தெரிஞ்சிருந்தாரு. சோ இவர் நின்று முடிப்பாடுறா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சோம். அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா ரிதர்ஃபோர்ட் வந்தாரு. ரிதர்ஃபோர்ட் இனிஷியலா அந்த 7 பால் 18 ரன் டப்பா டப்பா டப்பான்னு வச்சாருங்க. எனக்கு ஆக்சுவலா ஷெஃபன் ரிதர்ஃபோர்ட் நல்லா பிடிக்கும், ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். இப்போ கூட ஒரு 160 ஸ்ட்ரைக் ரேட்ல நல்லா விளையாண்டாரு. இனிஷியலா அவர் செமையா ஸ்டார்ட் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர்னால வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்ட்ரைக் ரேட்ல முடிக்க முடியல. லாஸ்டா வேணா ஒரு 6-4 அடிச்சிருக்கலாம், அது கேம் முடிஞ்சிருச்சு. எங்க அவர் மாட்டினாருன்னு பாத்தீங்கன்னா அங்கதாங்க ஸ்ரேயாஸ் ஐயரோட ஒரு மாஸ்டர் பிளான். 14 ஓவர்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கரெக்டா விஜயகுமார் வைஷாக்க இம்பாக்ட் பிளேயரா போலர் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேவா? சரி, ஏன்னா அந்த டைம்ல அவங்க 2 விதம் யோசிச்சிருக்கலாம். ஒரு ஸ்பின்னர் ஆடிக்கலாம்ன்ற மாதிரி மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க உள்ள. ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் போலர் தேவைப்படுதுன்னும் போது விஜயகுமார் வைஷாக் எடுத்துட்டு வந்தாங்க. நல்லா அவர் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஸ்ல யாக்கர் போட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு போல. வந்ததுல இருந்தே 14th ஓவர்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த வைட் ஆஃப் தி கிரீஸ்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல யாக்கர் போட்டுக்கினே இருக்காரு. வைடா போனாலும் பரவாயில்லடா, நான் அங்கதான்டா போட்டுட்டு இருப்பேன். ஷெஃபன் ரிதர்ஃபோர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூமே கொடுக்கல. அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்ட் செட் தாறுமாறா பண்ணியிருந்தாரு ஸ்ரேயாஸ் ஐயர். அவரும் சுத்துறாரு, பால் மாட்டவே மாட்டேங்குது. அண்ட் மோர் ஓவர் இதுல வேற பாத்தீங்கன்னா வைடுக்கு வேற ரிவ்யூ போலாமா, ஒரு ஓவர்ல போயினே இருக்கு. அந்த ஓவர் எப்பதான் முடியும்ன்ற மாதிரி இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அத்தனை ரிவ்யூ போயிருந்தது வைடுக்கு. ஆக்சுவலா இவர் எடுக்கிறாரு, அவர் எடுக்கிறாரு. சோ அந்த விஜயகுமார் வைஷாக்கோட அந்த ஸ்பெல்லு வாஸ் த கேம் சேஞ்சிங் மூமெண்ட். அதுல எந்த டவுட்டும் இல்லை. அது கிரெடிட் ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் கொடுக்கணும், மேனேஜ்மெண்ட்க்கும் கொடுக்கணும். அந்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு வாங்க பாத்தீங்களா, அங்கதான் இதுதாங்க ஒரு கேப்டன்ஷிப். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து கையில இருந்த கேம் சில பேருங்களா கேப்டனா மிஸ் பண்ணிடுறாங்க இன்னைக்கு. ஆனா ஸ்ரேயாஸ் ஐயர் பாருங்க, he created certain movements. அந்த டைம்ல ஈஸியா இந்த பிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 12 ரன்ஸ் 13 ரன்ஸ் ஒரு ஓவர்லாம் அடிச்சு முடிச்சிடலாம் 6 ஓவர்ல. ஏன்னா அந்த பக்கம் இருக்குது ஜாஸ் பட்லர். ஷெஃபன் ரிதர்ஃபோர்டும் செம்மையா ஸ்டார்ட் பண்ணாரு. சோ அந்த பிரஷர் போட்டதுனால ஒரு பக்கம் ஜாஸ் பட்லரும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி அவுட் ஆயிட்டாரு, அவரும் வந்து போல்ட் ஆயிட்டாரு. அண்ட் ஜாஸ் பட்லர் அவுட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சது ஓகே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு. அண்ட் ஷெஃபன் ரிதர்ஃபோர்ட் டைம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு அவரை வந்து அமுகிட்டாங்க. அதுக்கப்புறம் வர பிளேயர்லாம் எல்லாருமே பேட் சுத்தி அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஒரு விஷயம் இருக்குங்க, ஏதோ நிறைய பேர் சொல்றாங்க நீ கிளென் பிலிப்ஸ் ஆடி இருக்கலாம். கிளென் பிலிப்ஸ் ஆடி தான் அவங்க பிளேயிங் லெவன்ல விளையாடி இருக்கணும். ரிதர்ஃபோர்டே இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. கிளென் பிலிப்ஸ் ஆடி தான் ஒரு பிளேயிங் லெவன்ல ஆடி இருக்கணும். ஏன்னா he will contribute in the fielding, catching as well as அவரால் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் போட முடியும், பேட்டிங்ல அடிக்க முடியும். சோ விளையாடி தான் அவரை நீங்க பிளேயிங் லெவன்ல விளையாடி இருக்கணும். சோ இம்பாக்ட் பிளேயர் போது அவங்க ரிதர்ஃபோர்ட் போனது கரெக்ட் தான். அன்பார்ச்சுனேட்லி ரிதர்ஃபோர்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் அவரால் அதை மேனேஜ் பண்ண முடியல. ஸ்டில் he played 160 ஸ்ட்ரைக் ரேட். I don't want to be so critical. ஓகேங்களா? ரிதர்ஃபோர்ட் மேல நான் எல்லா பிளேமையும் போட வரும்ல. ஐ வில் லைக் டு கிவ் கிரெடிட் டு த போலருங்க. இப்பெல்லாம் என்ன பண்றோம்னா, ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சானா அவனை பிரைஸ் பண்றோம், அடிக்கலனா அவனை அடிச்சு கீழே தள்ளுறோம். ஆனா ஆப்போசிட்ல ஒரு போலர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சரியா போடலன்னா அவனை வச்சு செஞ்சிடறோம். ஆனா அவன் நல்லா போட்டானா அவன் நல்லா போட்டான்னு சொல்ல மாட்டேங்கிறான், பேட்ஸ்மேன் அடிக்கலன்னு தான் சொல்றோம். நம்ம ஏன் போலருக்கு கிரெடிட் கொடுக்க கூடாது? இதுக்கு ரிதர்ஃபோர்டை வந்து நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணணும். அந்த விஜயகுமார் வைஷாக்கு கிரெடிட் கொடுங்க, எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டான்னு. ஸ்டில் எனக்கு என்ன ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா, தெவாட்டியா வந்து ஒரு 6 ஒன்று அடிப்பாரு. அந்த வைட் ஆஃப் தி கிரீஸ் தானடா நீ போடுற அப்படின்னு சொல்லி நவுந்து வந்து அப்படி மடக்கி அடிச்சாரு. மேபி ரிதர்ஃபோர்ட் அந்த மாதிரி ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கலாம் லெக் சைட்ல அடிக்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா மிட் விக்கெட்லாம் கிட்ட கொண்டு வந்துட்டாரு. லெக் சைட்ல 2 ஃபீல்டர் தான், ஓகேங்களா? மத்தபடி ஃபுல்லா ஆஃப் சைட்ல தான் வந்து செட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா ஸ்ரேயாஸ் ஐயர் அவரோட ஃபீல்டிங்ஸ், அவரோட ஃபீல்ட் செட்டப்ஸும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. ஸ்ரேயாஸ் ஐயர் as a கேப்டனாவும் சரி, as a பிளேயராவும் சரி, நான் இந்த பர்டிகுலர் கேம்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு பக்கம் தோணுச்சு, எப்படியா கேட்க நீங்க இந்த மாதிரி ஒரு பிளேயரை விட்டீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆக்சுவலா நிஜமாவே கொடுத்துச்சு. இட் வாஸ் a fantastic game. எப்படியோ மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 11 ரன்ஸ் வித்தியாசத்துல முடிச்சிட்டாங்க. சோ பஞ்சாபுக்கு பிக் ஆஃப் த போலர்ஸ் கண்டிப்பா ஹர்ஷதீப் சிங் சூப்பரா போட்டாரு. அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயகுமார் வைஷாக் தான் கேம் சேஞ்சருங்க. அந்த இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா அவர் மேபி விக்கெட் காலம்ல ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா அவருக்கு எடுத்த அந்த டாட் பால்ஸ் எல்லாம் வந்து லிட்டரலி ஜிடிக்கு பயங்கரமா பிரஷர் ஆயிடுச்சு. மத்த போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் இந்த பிச்சில் அடி வாங்க தான் செய்வாங்க. பட் மார்க்கோ யாங்சன் ஒரு 2 ஓவர் நல்லா போட்டாரு. 2 ஓவர் அடி வாங்கினாலும் ஒரு 2 ஓவர் நல்லா கம்பேக் கொடுத்தாரு. கண்டிப்பா சொல்லி ஆனும். சஹல் ஆட பேட் டே, நல்லா வச்சுக்கோங்க. டிபிக்கல் T20 போலர் ரஷீத் கானுக்கே பேட் டே போது சஹலுக்கு பேட் டே வராதா? சோ இது வந்து ஒரு பாட்டா விக்கெட்டுங்க. இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல போலர்ஸ் ரொம்ப அடி வாங்குறாங்க. நான் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க மாட்டேன். போலர்ஸ் அடி வாங்க தான் செய்வாங்க. எந்த டீம் வந்து போலிங் போட்டாலும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளாட் விக்கெட்ல ஹெவி டியூல அடி வாங்க தான் செய்வாங்க. எந்த பர்டிகுலர் பேட்டிங் டீம் நல்லா விளாடுறாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ரிசல்ட்டை கொண்டு போகும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா வின் பண்ணிட்டாங்க 11 ரன்ஸ் வித்தியாசத்துல. ஜிடி நிறைய பாசிட்டிவ்ஸ் எடுத்துட்டு போலாம். ஓகே, 11 ரன்ஸ் வித்தியாசத்துல தான் அவங்க தோத்தாங்க. சோ தே மை டேக் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் இன் திஸ் லாஸ். அண்ட் இந்த பக்கம் பிபிகேஎஸ் பொறுத்த வரைக்கும் செம ஸ்டார்ட். ஸ்ரேயாஸ் ஐயர் as a கேப்டன் as well as Ricky Ponting as a coach எல்லாமே நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆகுமா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மக்களே, சோ உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த மேட்சை பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then